தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, வானிலை ஆய்வு மையம் மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றும் நாளையும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகா பகுதிகளில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை தென் உள் கர்நாடகா வழியாக கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது மட்டுமின்றி பல்வேறு வானிலை மாற்றங்களின் காரணமாகவும் நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழக பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் கூட இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாளைய தினமும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில், புதுவை பகுதிகளிலும் கூட ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடனான கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மற்றும் டெல்டா மாவட்ட கடலோர தமிழக பகுதிகளில் எல்லாம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய 8ஆம் தேதி வரை கூட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக பதிவாக கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வெப்பநிலையின் அளவு பெரிய அளவிலான மாறுதலுக்கு உள்ளாகாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்றைய தினம் சூறாவளி காற்று வீச இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கூட இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றும் நாளையும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதால் அந்த பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை தமிழக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.